Okay, hi guys, good morning. Okay, see, already நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்கை பத்தி ஒரு பேசிக் த்ரூ பார்த்துருந்தோம். அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்னு சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லலாம், இது செகண்ட் பார்ட்னு சொல்லலாம். ஸோ இதுல டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போக போறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேண்ட்வித் பார்த்தோம், நெட்வொர்க் செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் செக்ஷன் பார்த்தோம், நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ், ஓகே, ஆர்எஃப்எஃப்இ டேட்டாஸ் பார்த்தோம், ஆர்எஃப்எஃப்இ கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் பார்த்தோம். சேம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்ட் 2 கொண்டு போகலாங்கிற ஐடியா ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்லைடு பார்க்கலாம். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்க சொல்கிறேன், வீடியோட லிங்க் கொடுக்க சொல்கிறேன். கம்ப்ளீட் அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். கட்டாயமாக உங்களோட ரிப்பேரிங் லெவலை கண்டிப்பாக அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அடிப்படையில் நெட்வொர்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா யூ கேன் ரிப்பேர். டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இன்னும் கூடி நல்லாவே நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் அமையுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெட்வொர்க் பவர் செக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆக்சுவலாக பிஎம்லேருந்து டபிள்யூடிஆருக்கு, 2GPAக்கு, டிஆர்எக்ஸுக்கு, 4GPAக்கு, ஏபிடிக்கு, ஸோ பிஎம்ஐலேருந்து பிஎம்ஐலேருந்து என்னென்ன வோல்டேஜ் எங்கெங்கே போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து டெப்த்தாக இண்டிபெண்ட்டாக பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ஷனை பற்றி தான். இந்த VREG L18 2.7 வோல்டேஜ் ஹை பேண்ட் எல்என்ஏக்கு, சேம் அதே மாதிரி SP3T லோ பேண்டு, மிட் பேண்டு, ஹை பேண்டு, இந்த மூணுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம பிஎம்ஐலேருந்து அந்தந்த ஐசிக்கு போக வேண்டிய வோல்டேஜ் கண்டிப்பாக போயே ஆகணும். அது இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது மற்ற செக்ஷன் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் கால்டு PRXன்னு சொல்லுவோம், ப்ரைமரி ரிசீவிங். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா PRXங்கிறது ப்ரைமரி ரிசீவிங்னு சொல்கிறோம். 2G, 3G, 4G எல்லாமே இதுக்குள்ள தான் முதல்ல வரும். ஓகே, இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு கேட்டால் லோ பேண்ட், மிட் பேண்ட், ஹை பேண்டு நம்ம மூணாக பிரிச்சிருக்கிறோம். சேம் இதில் TRXன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா RXனா ரிசீவிங்க, TXனா வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங்க. ஸோ TRXனா டிரான்ஸ் ரிசீவிங், டிரான்ஸ்மிட்டிங்கும் ரிசீவிங்கும் ஒரே இடத்துல நடக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? ஸோ TRXன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ லோ பேண்ட் நல்லா கவனிங்க. நம்மளோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா வழியா லோ பேண்ட் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா ஃபெம்முக்கு வரும். ஓகே, ஃபெம்முன்னு சொல்லுவோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் மோடியூல். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்ட் மோடியூல்னு சொல்லுவோம். சேம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மிட் பேண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறேன் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுக்காக. ஸோ லோ பேண்ட் எல்லாமே பிங்க் கலரில் போட்டிருக்கேன். சேம் அதே மாதிரி மிட் பேண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஹை பேண்ட் எல்லாமே க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2GPAன்னு சொல்லக்கூடிய ஃபெம் ஃப்ரண்ட் அண்ட் மோடியூல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே தான் உள்ளார சிக்னல் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா ஸ்பிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க WTR அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 8Aல மெஷர்மெண்ட் எடுத்தது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாடலில் என்னவா எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான். லோ பேண்டையும் மிட் பேண்டையும் 3 டிஃப்ரெண்ட் பேண்ட் வித்தில் பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, ஹை பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பேண்ட் வித்தில் பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அடிப்படையில் அப்படிங்கிறத பற்றி தான் இது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக லோ பேண்டை பிங்க் கலராகவும், மிட் பேண்டை எல்லோ கலராகவும், ஹை பேண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலராக போட்டிருக்கேன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நல்லா கவனிங்களேன். நான் ஃபர்ஸ்ட் லோ பேண்டை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, WTR PRX B8 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GSM 900 MHz பேண்ட்வித் ஆக்சுவலாக இது. ஓகே, இது ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபெம்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க B8 TRX TXMனு சொல்லிட்டு ஒரு டியூப்ளெக்சர். சார் Redmi 8Aல வந்து பார்த்தீங்கன்னா U2707ன்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர லைன் ஆக்சுவலாக இதில் இந்த டூப்ளெக்சர் வழியாக தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் ஆகி நம்மளுக்கு உள்ளார வருது. ஓகே, ஓகே, ஸோ டைரெக்டாக ஃபெம்ல இருந்து டைரெக்டாக த்ரூ ஆயிடுது. எங்கே? WTRக்கு த்ரூ ஆயிடுது. ஓகே, இது மட்டும் இல்லை,
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா B28A B28B இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு 20ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 800 மெகாஹெர்ட்ஸ், B28Aவும் 28Bயும் 700 மெகாஹெர்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா எடுத்துக்கொண்டு வந்து இங்க பாருங்க B28B B28A இது ரெண்டையுமே எடுத்துக்கொண்டு வந்து 1 2 வேற வேற டியூப்ளெக்சர் வழியா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா SP3T சிங்கிள் போல் ட்ரிபிள் த்ரூன்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா B20 ஸோ மொத்தம் 3 பேண்ட் வித்தை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சிங்கிள் போல் ட்ரிபிள் த்ரூன்னு சொல்லிட்டு SP3Tன்னு ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ அந்த சுவிட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஓகே இங்கே பாருங்க நான் உங்களுக்கு அனிமேஷன் எனேபிள் பண்ணுறேன் பாருங்க. இது 3க்குமே இண்டிபெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளெக்சர் வச்சிருக்காங்க. ஸோ ரிசீவ் பண்ணி டூப்ளெக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா WTR கொடுக்கும். இந்த SP3T ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சிபியூலேருந்து ஒரு ஸ்விட்சிங் நடக்கணும். லோ பேண்ட் PRX ஸ்விட்சிங் 1 ஸ்விட்சிங் 2ன்னு சொல்லிட்டு. ஓகே இந்த ஸ்விட்சிங் சிபியூலேருந்து நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் கண்டிப்பாக WTR ஸ்விட்ச் பண்ணும். நம்ம நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணுறோம் 2G 3G நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோன்னு சொல்லி ஸ்விட்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சிங் நடக்கணும் அப்படின்னாக்க இங்கே CPU ஸ்விட்சிங் கொடுத்தா ஸ்விட்சிங் SP3Tல நடந்து அது வழியாக தான் நம்மளுக்கு WTRல என்ன நடக்கும் ஸ்விட்சிங் ஆகும். ஒருவேளை இந்த நம்மளுக்கு வந்து U2701 U2714 நம்மளுக்கு செப்பரேட் பேண்ட் வித்துக்கு டியூப்ளெக்சர் வச்சிருக்கோம் இல்லையா, இது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா பேண்ட் வித் டிஃப்ரெண்ட் பேண்ட் வித் இதை தூக்கி அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லி நீங்க உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது B20 அப்படின்னு வச்சுக்கீங்களேன், கண்டிப்பா 800 மெகாஹெர்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும் பேண்ட் பாஸ் ஃபில்டர்னு வச்சுக்கலாம். இதை சொல்றது 800 மெகாஹெர்ட்ஸ் மட்டும்தான் வெளியில விடும், மற்றதெல்லாம் கிரவுண்ட் பண்ணிடும். சப்போஸ் நீங்க தூக்கி 700 மெகாஹெர்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக வேண்டிய இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னாக்க அது வேலை செய்யாது. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிங்க. சேம் அதுவும் இல்லாமல் B5BC0 TRX TXM அப்படிங்கிற ஒரு லைனை WTRல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 850 மெகாஹெர்ட்ஸை டைரக்டாக த்ரூ பண்ணுது. இங்கே பாருங்க அனிமேஷன். ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பேண்டுக்கு உண்டான PRX லைன். ஏன் PRX லைன் சொல்கிறோம்? ரிசீவிங் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ரிசீவிங் அப்படிங்கிறதுனால PRX லைன் சொல்கிறோம். சேம் அதே மாதிரி இது வழியாக தான் நான் ஆக்சுவலாக PRX மட்டும் தான் அதில் காமிச்சிருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னு அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன். ஸோ நம்ம அதனால தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா TRXன்னு சொல்கிறோம். டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் ஒரே இடத்துல நடக்கிறதுனால. ஸோ லோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காமிச்சிருக்கேன் இல்லையா, நல்லா கவனிங்களேன். அந்தந்த SP3Tக்கு ஸோ பிஎம்லேருந்து 2.7 வோல்டேஜ் 1 VDD எல்லாத்துக்குமே போகும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா PRX லோ பேண்டை முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் அதை மட்டும் நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் மிட் பேண்டை பார்க்கலாமா? ஆக்சுவலாக டியூப்ளெக்சர்ஸ் எல்லாம் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஏ பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஓகே நான் ஆல்ரெடி சொன்னதான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடலான்ட்டு. என்ன பண்ணுன்னா ஒரு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறது 900 மெகாஹெர்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டை போட்டுட்டு நீங்கள் 900 மெகாஹெர்ட்ஸ் ஒர்க் ஆகணும்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பேண்ட் வித்தை செலக்ட் பண்ணிங்கன்னா ஏர்டெல் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஏர்டெல் 1800 மெகாஹெர்ட்ஸில் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் 1800 மெகாஹெர்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பேண்ட் வித்தை மட்டும் உங்களுக்கு வெளியில் விடும், மற்றது எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணும். திஸ் இஸ் கால்டு பேண்ட் பாஸ் ஃபில்டர், BPFன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே இந்த டியூப்ளெக்சர்ஸ் அந்த வேலையை தான் செய்யுது. ஓகே நெக்ஸ்ட் மிட் பேண்டு. ஸோ மிட் பேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மொத்தம் 3 பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ மிட் பேண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா B2 B34 B39 3 பேண்ட் வித் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா B2வும் 39ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1900 மெகாஹெர்ட்ஸ் தான். ஸோ 1900 மெகாஹெர்ட்ஸ் தான். அதே மாதிரி B34ங்கிறது 2100 மெகாஹெர்ட்ஸ். ஸோ இது மூணையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா B2 இங்கே பாருங்க B2 TRX TXMனு ஒன்று பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஃபில்டர் போட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி B34 39ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஃபில்டர் போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனல் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா
லோ சேனல், ஹை சேனல்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, SA ஃபில்டர் இருந்து வெளியில போறது, அதே மாரி வெளியில SA டியூப்ளெக்ஸர்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க. U2703ன்னு சொல்லி இந்த இடத்துல. இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, எகைன் SP SP3Tன்னு சொல்லிட்டு சிங்கிள் போல் ட்ரிபிள் த்ரோன்னு சொல்லுவோம். 3 இத உள்ள வாங்கிட்டு ஒரு அவுட்புட்ட குடுக்குறது ஆக்சுவலா. இது வொர்க் ஆகுறதுக்கும் நம்மளுக்கு VCC வந்து பார்த்தீங்கன்னா, அ 2.7 வோல்டேஜ் உள்ள வரும். ஸோ இது வழியா நம்மளுக்கு சிக்னல் அவுட்புட் WTR 0ன்னு சொல்லி PRX லைன் மிட் பேண்ட் 1 B2 B34 B39 சொல்லிட்டு இந்த மெகாஹெர்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு லைன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா WTRல வேலை நடக்குது. இந்த SP3T ஃபங்ஷன் ஆகுறதுக்கு இங்க இருந்து CPUல இருந்து கண்டிப்பா மிட் பேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் 2 ஸ்விட்சிங் 3ன்னு சொல்லிட்டு ஸ்விட்சிங் 2 ஸ்விட்சிங் 3ன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் ஆகுறதுக்கு CPUல இருந்து கமாண்ட் வருது. ஓகே. சேம் ஏற்கனவே சொன்னது தான். இந்த SA ஃபில்டர்ஸ இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. சேம் பேண்ட்வித் ஒர்க் ஆகலைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாத்த முடியும். அந்த வொர்க்கிங் ஃபோன்ல இருந்து எடுத்து அதே பிளேஸ்ல இருந்து மாத்த முடியும். இல்ல வேற ஒரு வொர்க்கிங் ஃபோன்ல இந்த பர்ட்டிகுலர் பேண்ட்வித் ஒர்க் ஆகுற எடுத்து மாத்த முடியும். 900 மெகாஹெர்ட்ஸ் ஒர்க் ஆக வேண்டிய இடத்துல 1800 மெகாஹெர்ட்ஸ் மாத்தி வைக்க முடியாது. ஓகே. 2100 மெகாஹெர்ட்ஸ் ஒர்க் ஆக வேண்டிய இடத்துல 1009 மெகாஹெர்ட்ஸ் வைக்க முடியாது. ஓகே. மாத்தி வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. சேம் B1ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் எடுத்திருக்காங்க. 2மே B1, B3 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டியூவல் டூப்ளெக்ஸர்ன்னு சொல்லிட்டு. ஓகே. டியூவல் டூப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெய்ட்டா எங்க குடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, WTRக்குள்ள B1ங்கிறது 2100, B3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1800. ஓகே. அனிமேஷன். ஸோ மொத்தம் 3 பேண்ட் வித்தா பிரிச்சிருக்காங்க. 2 பேண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டியூவல் டூப்ளெக்ஸஸ்குள்ளேயும் சேம் அதே B2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேண்ட் வித் இருக்கிறதுனால செப்பரேட்டா SA ஃபில்டர் போட்டு செப்பரேட்டா SA ஃபில்டர் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள சிங்கிள் போல் ட்ரிபிள் த்ரோக்குள்ள குடுத்து அவுட்புட் நம்மளுக்கு ஸ்ட்ரெய்ட்டா WTRக்குள்ள குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, TRX லைன் தான். எகைன் திருப்பி போம்போது இதே வழியா தான் வெளியில போகும். அத டீட்டெயிலா இன்னொரு ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஹை பேண்ட பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஹை பேண்ட் 1, ஹை பேண்ட் 2ன்னு 2 கேட்டகரி ஆக்சுவலா. ஓகே. ஹை பேண்ட் 1 B40, B38, B41. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 2300 மெகாஹெர்ட்ஸ், 2600, 2500. ஓகே. B40ங்கிறது நம்மளுக்கு வந்து பேண்ட் 40 அப்படிங்கிறது 2300. ஓகே. பேண்ட் 38ங்கிறது 2600. பேண்ட் 41 அப்படிங்கிறது 2500. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்க 2GPAல இருந்து ஆரம்பிச்சு SA ஃபில்டர்ஸ் போட்டு B38ம் 41ம் ஒரு SA ஃபில்டர் போட்டு என்ன பண்றாங்க 4GPA குடுக்குறாங்க. அதே மாரி B40ங்கிறது ஒரு SA ஃபில்டர் போட்டு நம்மளுக்கு 4GPA குடுக்குறாங்க. 4GPA 2யும் வாங்கி ப்ராசஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள குடுக்குது. RFINன்னு சொல்லிட்டு. லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு RF அவுட்ன்னு சொல்லிட்டு லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் ப்ராசஸிங் பண்ணுது. அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் கிளாஸ்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. LNA வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்க குடுத்துருது? WTR 0 PRX ஹை பேண்ட் 1 B40, B38, B41 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் 3 விதமான பேண்ட் வித்தா ஹேண்டில் பண்ணுது. ஓகே. இது மட்டும் தான் 4GPA அக்சஸிங்ல 2GPA வழியா தான் நம்மளுக்கு ஹை பேண்டும் ஒர்க் ஆகுது. 2GPA வழியா 3 பேண்ட் வித்தா 4GPA வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து குடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு எங்க வருது WTR குடுக்குது. ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா 4GPAக்கு அக்சஸிங்கே இல்லாம B7 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே ஓகே B7ன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆரம்பிச்சு இதுல ஸ்ட்ரைட்டா வந்து SA டியூப்ளெக்ஸர் வழியா நம்மளுக்கு WTR 0 PRX ஹை பேண்ட் 2 அப்படின்னு 2600 மெகாஹெர்ட்ஸ் 2GPA மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுது. 4GPA ஓட எந்த அக்சஸும் இல்லாம. ஓகே. நான் லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு ஹை பேண்ட் LNA ஸ்விட்சிங்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்கும் CPUல இருந்து. அத சொல்ல விட்டுட்டேன். இப்போ அத கொஞ்சம் கன்வே பண்ணிட்டேன். வேற எதுவும் இல்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா 2GPA டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹை பேண்ட் அதாவது 4Gய வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்றது 2600 மெகாஹெர்ட்ஸ. நம்மளுக்கு 2600 மெகாஹெர்ட்ஸ் ஒர்க் ஆகலைன்னா 4G ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்னாக்க 4GPAவ நம்ம ரீபாலோ ரீப்ளேஸோ பண்றதுல பிரயோஜனம் இல்ல. நம்ம எத பார்க்கணும்? FEM தான் பார்க்கணும். இன்னும் டீடைல் நெறைய இருக்குது. ஓகே.
நம்ம டைரக்டா 4GPA ஒர்க் ஆகலைன்னா 4G நெட்வொர்க் ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்னா 4GPA மாத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கிடையாது. மெஷர்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. எந்த பேண்ட்வித் ஒர்க் ஆகல அப்படிங்கிறத மெஷர் பண்ண தெரியணும். அந்த மெஷர்மென்ட்க்கு எந்த ஐசி ஃபங்ஷன் ஆகுதுங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும் தான் அசம்ப்ஷன்ல வேலை செய்ய வேண்டியதில்ல. அக்யூரசில வேலை செய்ய முடியும். ஓகே. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாரி மெஷர்மென்ட் தான் இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, குத்து மதிப்பா அடிச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நெறைய பேரு. பட் ஆனா மெஷர்மென்ட் தான் இம்பார்ட்டன்ட். அ இது மட்டும் கிடையாது. இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. சி ஆக்சுவலா பிஆர்எக்ஸ பத்தி இப்ப சொல்லியிருக்கோம். இது இல்லாம டிஆர்எக்ஸ் இருக்குது. டைவர்சிட்டி ரிசீவிங்ன்னு சொல்லிட்டு. அத பத்தின டீட்டெயில்ஸ் சொல்றேன். அதுலயும் நெறைய இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குதர்க்கமான விஷயங்கள் இருக்குது. மெஷர்மென்ட் எடுத்தா மட்டும் தான் கண்டிப்பா அதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். அது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 3யா ரிலீஸ் பண்றேன். ஸோ இது பார்ட் 2 இதோட நான் ஃபைனல் பண்றேன். இந்த மாரி ஹிட்டன் ட்ரிக்ஸ், ஹிட்டன் திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ நெட்வொர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓவரால் நெட்வொர்க்குக்கு மொபைல் இண்டஸ்ட்ரியில சர்வீஸ் பண்ற அத்தனை பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? வேற லெவல் டேட்டாவா இருக்கும். ஓகே. ஸ்டே டியூன்ட் வித் அஸ். ஓகே. பை பை.